வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் கிவிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த லிஸ்டிங்கில் வர எல்லா ஸ்கூட்டர்ஸும் மோஸ்ட்லி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸு, அதுக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் ஆஃபர் பண்ணுற மாதிரியான ஸ்கூட்டர்ஸை தான் நான் இந்த லிஸ்டிங்கில் எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பாக் மெடிச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் முடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஜூம் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸோட ஒரு டீசெண்டான மைலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாமாங்க. டிசைன் வைஸ் ஒரு தலைக்கு முன்ன சொன்ன மாதிரி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டோன் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் வேறு யாருமே ஆஃபர் பண்ண முடியாத ரேஞ்சில் இருக்கும் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது. அதாமல் உங்களுக்கு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே ஓரளவுக்கு பெஸ்ட்டான அந்த ஒரு சில செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சரான அந்த கார்னரிங் லைட்ஸு, ஃபுல் எல்இடி செட்டப்பு, அதுக்கடுத்து ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. அது இல்லாமல் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸும் உங்களுக்கு கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்துச்சுங்க 8.05 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 87 km/h, வெஹிக்கிளோடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 45 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர் இந்த வெஹிக்கிள் கெயின் பண்ணியிருக்கு, அதில் உங்களுக்கு டவுட்டு கிடையாது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆர் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து எப்போதுமே ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக் தான் ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 108 kg தான். சீட் வெயிட் 770 mm தான்றப்ப உங்களுக்கு ஓவரலாக வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 93,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,07,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125. ஆமாங்க, என்னப்பா இந்த ஸ்கூட்டரா, இது நல்ல ஸ்கூட்டர் ஆச்சு, இது ஏன் 4th பிளேஸில் போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நல்ல ஸ்கூட்டர் தான். பட் ஆனால் இதை 4th பிளேஸில் போட்டதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ஏதுன்றதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்க, ஃபஸ்ட்டு விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்த அழகுன்னு பார்த்துச்சுங்களேன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்பில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக ஆஃபர் பண்ணுறாங்க. வெஹிக்கிளுடைய டிசைன் அண்ட் ரோடு அப்பியரன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் வைஸ் பொறுத்த அளவுக்கும் அதுலேயும் பெஸ்ட்டாக இருக்குது. அண்டர் சீட் ஸ்டோரேஜும் ஒரு 21.5 லிட்டர்ஸு, ஃபுட்போர்டும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு க்ளவுட் பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓவரால் டிசைன் நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அட் த சேம் டைமில் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான டோன்லையும் இருக்குது. ஆமாங்க, அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.58 bhp ஆஃப் பவர்ஸும் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கொடுத்து டாப் ஸ்பீடு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின், உங்களுக்கு பவரும் நல்லா கொடுக்குது. அட் த சேம் டைமில் மைலேஜும் சூப்பராக இருக்குது. ஆமாங்க, அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் வந்துடும், பின்னாடி உங்களுக்கு ட்ரம்மு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. டீசெண்டான பிரேக்கிங் பைட் இருக்குது. இட்ஸ் ஓகே. அதுக்கடுத்து வண்டியோட டோட்டல் வெயிட் 110 kg, சீட் வெயிட் 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,19,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,45,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவோட டியோ. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த யூனிக் அண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கேம் சேஞ்ச் பண்ண ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஆமாங்க, ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஸ்கூட்டர்ஸ்னாலே ஒரு லேடிஸ் ஓட்டுற வெஹிக்கிள், பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக
கம்மியாக இருக்கும், டிசைன் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஃபேமிலி டோனில் தான் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் நான் அந்த ஒரு விஷயத்தை உடச்சி ஸ்கூட்டரும் ஸ்போர்ட்டியாக எடுத்துகிட்டு வரலான்ற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை உருவாக்குன ஒரு ஸ்கூட்டரே இந்த ஹோண்டா டியோ தான். ஆமாங்க, இப்போ ஏற்பட்ட ஸ்கூட்டர் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு மாடலையும் நம்ம இப்போ இந்த லிஸ்டிங்கில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு டிசைன் நான் சொல்ல தேவையில்ல, நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பியரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த இடத்துலையும் உங்களுக்கு பெல்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களில் குறை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 109.51 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஆல்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.75 bhp அண்ட் 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 83 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 kmpl கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 103 kg, சீட் ஹைட்டு 765 mmன்றப்போ உங்களுக்கு சீட் ஹைட் நல்லா கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்போ கூட நீங்கள் இந்த வெஹிக்கிளை ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட வெயிட்டும் கம்மின்றப்போ வண்டி ஓட்டுறதுக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 94,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,02,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம சுசுகியோட அவென்ஸ் 125. ஆமாங்க, சொல்லப்போனால் இந்த ஸ்கூட்டர் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. பட்னா இது வந்து ஒரு சூப்பரான ஸ்கூட்டர். ஷார்ட்டாக சொல்லலாம் அண்டர் ரேட்டடாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆமாங்க, நிறைய சேல்ஸ் ஆகலை, அப்படி இப்படின்னு கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. பட் ஒரு ஸ்கூட்டரை சூஸ் பண்ணுறீங்கப்போ மேபி நீங்கள் இதையும் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது என்ன எதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன். இதுவும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் ஸ்கீம்ஸு அது இதுன்னு ஏகப்பட்டதோடு வருது. ஒரு டிசைனில் குறை கிடையாதுங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். அது இல்லாமல் உங்களுக்கு இதுலேயும் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தால உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜும் சரி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃபுட்போர்டு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓரளவு ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டருக்கு ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்க முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.58 bhp அண்ட் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின். பவரும் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. ஆமாங்க, அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி ட்ரம்மு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg, சீட் ஹைட்டு 780 mm கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு வெயிட்ன்றதும் உங்களுக்கு ஈஸியான ஒரு ஆக்சசபிள் ரேஞ்சில் தான் இருக்கும். வண்டியோட சீட் ஹைட்டும் கொஞ்சம் கம்மி தான். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,17,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல்னால் ஸ்பெஷல் எடிஷன் எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஸ்கீம் கொடுப்பாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஒரு 500 கிட்ட எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான் விஷயம். டாப் மாடல் 1,17,500 சம்திங் கிட்ட வரைக்கும் வருது. ரெடி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். அது இல்லாமல் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் அது இதுன்னு. பட் என்ன ஒரு விஷயம், ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ன்றனால அந்த பின்னாடி சீட்டு மட்டும் கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும். மற்றபடி எல்லா விஷயங்களும் இதில் சூப்பராக இருக்கும். பிரேக்கிங்கும் நல்லாயிருக்கும், இன்ஜினும் நல்லா ரிஃபைண்டாக ரன் ஆகும், மைலேஜும் நல்லாயிருக்கும், ஃபீச்சர்ஸும் நல்லாயிருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம யமாவோட ரேஸ் ZR 125. இந்த ஒரு 125cc ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அதிக மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு காரணம் இந்த வெஹிக்கிளோட இன்ஜினில் இருக்க அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் என்ற ஒரு விஷயம். ஆமாங்க, இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு பவர் அசிஸ்ட் தேவைப்பட வேண்டிய இடத்துல ஒரு சின்ன அசிஸ்ட்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு மற்ற நேரத்தில் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் அப்படி இப்படின்னு ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணி அந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி தர வைக்கிறதா சொல்கிறாங்க. பட் அதுக்கும் நீங்கள் டீசெண்டாக ஓடணும், அப்போ தான் நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஆமாங்க, அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு சூப்பர் ஷார்ப் எஜ்டான ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான டிசைன் டோனில் வருது. பட் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக இருக்கும். பிளாஸ்டிக்ஸ் அது மாதிரி விஷயங்கள் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்ஷனும் கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து லைட்டிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபுல் எல்இடி செட்டப்பு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. பட் ஓவரால் லைட்டிங்லேயும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தாச்சுங்களா உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 8.04 bhp அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு அரௌண்ட் உங்களுக்கு 90 km/h வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 51 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க கம்பெனி ரிப்போர்ட்டட். பட் நீங்கள் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் கூட கொஞ்சம் பெட்டரான மைலேஜும் ஒரு சில பேர் தரதா சொல்கிறாங்க. பட் ரஃப் அண்ட் டஃப்பாக ஓட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மைலேஜும் கம்மியாக தரும். நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 50 kmph கிட்ட எடுத்துக்கும். அப்படின்னு பார்த்தா கூட ரியலி நல்ல ஒரு மைலேஜ் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துடுது. யூபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்களாம். வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 99 kgs தான்ப்பா. நல்ல லைட் வெயிட்டான மாடல், ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து சீட் 780 mm கிட்ட வரைக்கும் வருது. அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 1,03,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் கிவ் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you, see you later.